வணக்கம். இப்போ நம்ம 39 இன்ச்சு இடுப்பு, அதுக்கு கட் பாக்கெட் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் தைக்கிறது அயனிங் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா எந்த சுருக்கு இல்லாமல் அழகாக தெளிவாக இருக்கும். 39 இன்ச்சு இடுப்புக்கு 5 இன்ச்சு வாய்ப்பகுதி வைக்கலாம். 2 கேன்வாஸையும் சென்டராக குதஞ்சி 2 இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்சு மார்க் பண்ணி, நம்ம கீழே உள்ள துணியை 7 இன்ச்சு எடுத்து அதில் சென்டராக மார்க் பண்ணி, அந்த டாட்டும் அந்த சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மேலே 1 இன்ச்சு துணியை வச்சு அந்த மார்க் பண்ண தையலில் நல்ல கட்டு தையல் போட்டு இதுலேயும் கட்டு தையலோடு முடிக்கணும். அடுத்த கேன்வாஸையும் வச்சு அந்த மார்க்குக்கு நேராக கட்டு தையல் வச்சு முடிக்கிறதும் கட்டு தையலோட முடிக்கணும். கரெக்டாக 1/2 இன்ச்சு அந்த கேப் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி குத்து ஊசி வச்சு லைட்டாக ஒரு அழுத்தமாக கேன்வாஸில் மார்க் பண்ணி 2 பகுதியும் பிரித்து நல்லா தேய்ச்சி விட்டு நடு சென்டரில் கீழ் துணி பாதிக்காமல் கட் பண்ணி சிசரை வச்சு மெதுவாக ஒரு முக்களைஞ்சி வரும்போது முக்கோணம் மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் வெட்டிட்டு, அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக தையலை விட்டு விலகாமல் அந்த பாயிண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி அந்த நம்ம கூசி வச்சு தேய்ச்சனால அந்த மடிப்பு கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் உள் தும்பை அந்த தையலோடு வச்சு தைச்சி உள் பக்கம் திருப்பி விட்டுணும். திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் சுருக்கு இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டு இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக தைச்சிருங்க. தைச்சிட்டு மேலே உள்ளதை உள்ள பக்கமாக அனுப்பி நல்ல பெண்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைடு தும்பை கரெக்டாக உள்பக்கமாக எடுத்து வச்சு இழுத்து வச்சு ஸ்ட்ராங்காக தையல் போட்டுருங்க. மிச்ச தும்பை வெட்டிடுங்க. அதே மாதிரி அந்த சைடும் முக்கூசி வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். கீழே உள்ள தும்பை நல்லா இழுத்து விட்டு, அப்போ தான் சுருக்கு வராது. நல்லா கட்டு தையல் போட்டு மிச்ச தும்பை வெட்டிடுங்க. கீழே உள்ள கேன்வாஸ் துணியை அந்த இடத்துல தையலை போட்டு நிப்பாட்டிடுங்க. 5 இன்ச்சு நம்ம வாய்ப்பகுதி வைக்கிறனால இதில் ஒரு 6 இன்ச்சு வைக்கலாம். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தையல் தும்புக்கு 1/2 இன்ச்சு விட்டு கேப் விட்டு சைடில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற துணியை வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதே பேண்ட் கிளாத் துணியை வச்சு கீழ் தட்டை வச்சு நீங்கள் தச்சு திருப்பும்போது அது மேல் பக்கம் வந்துடும். கரெக்டாக அந்த கேன்வாஸ்லேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு ½ ரவுண்டு அப்படி இந்த சைடும் ½ ரவுண்டு கேன்வாஸ் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு தைச்சிட்டு நல்லா ரவுண்டாக ½ ரவுண்டாக வெட்டி மற்ற தும்பு ஃபுல்லாக வெட்டி எடுத்து அந்த ½ ரவுண்டில் கொஞ்சம் கிராஸாக வெட்டி அப்போ தான் ½ ரவுண்டு ஃபினிஷிங்காக கிடைக்கும். இதே மாதிரி தெளிவாக எடுக்கணும். நல்லா இழுத்து விட்டு தேய்ச்சி பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேல் பகுதியில் உள்ள தையல் சைடில் நல்லா தையலை போட்டு மேல் பகுதியை நல்லா இழுத்து சுருக்கு இல்லாமல் சைடு தையலை கட்டி தைச்சிருங்க. அடுத்து கீழேருந்து கிராஸாக வெட்டி அதேமாரி அந்த சைடு கிராஸாக வெட்டி அதில் ஒரு தையலை போட்டு இந்த சைடு மடக்கி விட்டு தையலை போட்டு தையலை நுனியில் அடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 புள்ளி
தைச்சிங்கன்னா அது பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த பெண்டை கரெக்டாக எடுத்துருங்க. பின்பகுதி ஆஃப் ரவுண்டில் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த பேண்ட் துணி கீழே உள்ள துணியை நல்லா இழுத்து டாட்டா ஒரு சைடாக ஒதுக்கி அதுக்கு மேலே ஒரு தையலை போட்டுருங்க. பாருங்க, இப்போ ஃபினிஷிங்காக இருக்கும். இது தேய்ச்ச பிறகு உள் பக்கம் உள்ள துணியை கேன்வாஸோட உள்ள துணியை அப்படி ஒரு தையலை போட்டுருங்க. உள் பக்கம் உள்ள கேன்வாஸ் துணி கொஞ்சம் கம்மியாக வச்சாதான் உள்ள வரைக்கும் மிஷின் தைக்கும். நீட்டாக தைச்சி ஆஃப் ரவுண்டுனாலும் இதை அயன் பண்ணப்போ ஃபினிஷிங் பக்காவாக இதே மாதிரி கட் பாக்கெட்டை நீங்கள் எப்படினாலும் போட்டு தைக்கும். ஓகே, தெளிவாக இருக்கும்.